மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம். மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி தோல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து வெந்திருக்கு. இதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.